மிகப்பெரிய போர் நிகழ இருக்கிறது இரு பெரும் மன்னர்களுக்கிடையிலே. அந்த போரை தடுத்து நிறுத்தியது யார் தெரியுமா? ஔவையார் என்ற புலவர், பெண்பார் புலவர். தொண்டைமானுக்கும் அதிகமானுக்கும் இடையிலே போர் நிகழ இருக்கிறது. தொண்டைமானிடத்திலே சென்று ஔவையார் பேசுகிறார். உன்னுடைய வேல் இருக்கிறதே, அது புத்தம் புதிதாக இருக்கிறது. அதிலே மயில் பீலி எல்லாம் தோகையெல்லாம் சூட்டப்பட்டிருக்கிறது, மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது, திருத்தமாக வடித்து செய்யப்பட்டிருக்கிறது, நெய் பூசப்பட்டிருக்கிறது. அது பாதுகாப்பாக நகரத்திலே இருக்கிறது. ஆனால் என்னுடைய தலைவன் இருக்கிறானே அதியமான், அவனுடைய வேல் பகைவர்களை குத்தி குத்தி கோடெல்லாம் சிதைந்து போய் கொல்லனுடைய உலைக்களத்திலே கிடக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் என்ன பொருள்? வீரத்திலே மிகச்சிறந்தவன் அதியமான். எனவேதான் அவனுடைய வேலானது பகைவர்களை குத்தி குத்தி கொல்லன் உலைக்களத்திலே கிடக்கிறது. ஆனால் நீ வீரத்திலே போர் செய்வதிலே பழக்கம் இல்லாதவன். எனவேதான் உன்னுடைய வேலானது பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது. அதியமானுடைய ஆற்றலுக்கு முன்னால் உன்னுடைய வீரத்தை நீ வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தினாலும் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி நடைபெற இருந்த போரையே ஒரு பெண்பார் புலவர் தடுத்து நிறுத்தினார் என்பதைத்தான் நமக்கு சங்க இலக்கியம் காட்டுகிறது என்று பார்க்கிறோம்.